135 உடைய கிளச்சு, பாஸ் கிளச்சு. இது வந்து ப்ரெஷர் கிளச்சு. இதெல்லாம் ஒரு 1,00,000 கிலோமீட்டர் ஆகிட்டால், 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடுது. ஆகிட்டால் இதை ரெண்டையும் மாற்றுறது எவ்வளவோ பெட்ரு. ஆனால் இப்போத்த கால சூழ்நிலையில் கிடைக்கிறதில்ல. ஆர்எக்ஸ் கிங்கோட ஜாமான் தான் வருது. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,000 ரூபாய்க்கு பக்கம் இந்த ரெண்டு மட்டுமே வரும். அது போக பிளேட்டு இதெல்லாம். என்ன காரணம்னா இந்த இடம் தேய்மானம் ஆயிரும். இந்த பிளேட்டு இந்த இடம் உட்கார்றது, இந்த சைடு ஆப்போசிட்டில் உட்கார்றதும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து தேய்மானம் ஆயிடுது. அப்போ கிளச் பிளேட்டும் சேர்ந்து தேயும் பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டியுடைய அந்த ஸ்ப்ரிங், கிளச்சு 4 ஸ்ப்ரிங்குடைய டென்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். அது கம்மி ஆயிடுச்சுனாவே உங்களுக்கு நமக்கு தெரியாமையே, கண்ணுக்கு தெரியாமையே கிளச்சு வந்து ஸ்லிப்பாகி ஓடும். பார்த்தா மைலேஜ் வராது, பிக்கப் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் தொந்தரவுகள் இருக்குது. இது கஸ்டமர் நீங்கள் பார்க்கும்போது இனி இப்போ 2025 வந்து இவ்வளோ ஜாமானங்களை மாற்றுறதுக்கு ஆட்டோ ஸ்பேரில் கிடைக்காது. நிறைய காசு கொடுத்து நிறைய வாங்க வேண்டியிருக்கு. அதனால் இருக்கிற பொருளை மீதி பண்ணுறதுக்கு, அதாவது தேய்மானங்களை குறைக்கிறதுக்கு நல்ல பிரகாரம் ப்ராப்பரான சர்வீஸ் பண்ணிங்கனாவே அது நல்லாயிருக்கும்.